வணக்கம். பொங்கல் வருதுனாலே ஜல்லிக்கட்டு புதுப்பான வாசத்தோட சேர்ந்து அரசாங்கத்தோட பொங்கல் பரிசு அறிவிப்புக்காகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமா, கண்டிப்பா. இந்த வருஷமும் தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த செய்தி குறிப்புகள் அப்புறம் இந்த அரசாணைகள் அடிப்படையில இந்த பொங்கல் பரிசு திட்டம் பத்தின மேலோட்டமான தகவல்களை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய போறோம். சரி. இது வெறும் அறிவிப்பு இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்குகள், திட்டமிடல், சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இது வருஷம் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொரு வருஷமும் இதுல சில சுவாரஸ்யமான மாற்றங்கள் இருக்கும். ம், இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிற ரொக்க பணமும் சரி, அத மக்களுக்கு கொண்டு சேர்க்க போற முறையும் சரி, சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது. நீங்க கொடுத்திருக்கிற இந்த தகவல்களை வச்சு பார்த்தா இது வெறும் பண்டிகை கால பரிசு என்பதை தாண்டி மாநிலத்தோட பொருளாதாரம், நிர்வாக திறன் பத்தின பல விஷயங்களே பேசுது. அப்படியா? வாங்க ஒவ்வொன்னா பிரிச்சு மேயலாம். சரி, முதல்ல எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த விஷயத்துக்கு வருவோம். அந்த ரொக்க பரிசு. ஆமா, பணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரிசி வாங்குற ரேஷன் அட்டை வச்சிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 3000 ரூபாய். கரெக்ட், தலா 3000 ரூபாய் ரொக்க பரிசு அறிவிச்சிருக்காரு. இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். ஆமா, இந்த 3000 ரூபாய்ன்றது தான் இந்த அறிவிப்போட மையப்புள்ளி. ஆனா இந்த எண்ணெய் மட்டும் நாம தனியா பார்க்க கூடாது. இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. ஓஹோ. நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு கட்டுரையில குறிப்பிட்ட மாதிரி போன சில வருஷங்களோட ஒப்பிட்டு பார்த்தாதான் இதோட முக்கியத்துவம் புரியும். சரி. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் அதிமுக ஆட்சியில 2500ன்னு கொடுத்தாங்க. ஆமா ஆமா. இப்போ அத 3000ஆ உயர்த்திருக்காங்க. பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல உயர்வு மாதிரி தெரியலாம். ஆமா, 2500ல இருந்து 3000னா 500 ரூபாய் அதிகம் தானே. இது நல்ல விஷயம் தானே. அங்கதான் ஒரு சின்ன பொருளாதார கணக்கு வருது. சொல்லுங்க. இந்த 500 ரூபாய் அதிகரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த 2-3 வருஷத்துல விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் சரிதான். பெட்ரோல், டீசல் விலை, மளிகை பொருட்கள், காய்கறிகள்னு எல்லாத்தோட விலையும் கணிசமா உயர்ந்திருக்கு. ஆமா. அதனால 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த 2500ஓட வாங்கும் சக்திக்கும் இப்போ இருக்கிற 3000தோட வாங்கும் சக்திக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஓ. ஒரு வகையில பார்த்தா இது விலைவாசி உயர்வை ஈடு செய்யற ஒரு முயற்சி, ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம். அப்போ இது வெறும் தாராள குணம்னு மட்டும் பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார கணக்கும் இருக்கு. இது ஒரு நல்ல பாயிண்ட். வெறும் பணத்தை மட்டும் பார்க்காம அதோட உண்மையான மதிப்பை யோசிக்க வைக்கிறீங்க. சரி, இது வெறும் பணத்தோட முடியல, அதோட ஒரு பரிசு தொகுப்பும் வருது. அதுல என்னெல்லாம் இருக்கு? ஆமா, அந்த தொகுப்பு தான் பொங்கல் கொண்டாட்டத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. அதுல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் ஒரு முழு நீள கரும்பு இருக்கு. சரி. இதோட சேர்த்து பல வருஷமா இருக்கிற வழக்கப்படி வேட்டி சேலையும் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதா உங்க ஆதாரங்கள் சொல்லுது. இந்த பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு இது மூணும் பொங்கல் வைக்கிறதுக்கான அத்தியாவசிய பொருட்கள். ஆமா. இது அரசாங்கமே கொடுக்கறது பண்டிகையை கொண்டாட ஒரு உந்துதலா இருக்கும். ஆனா இந்த வேட்டி சேலை விஷயத்துல ஒவ்வொரு வருஷமும் அதோட தரம் பத்தி சில புகார்கள் வருது. ஆமா, அது ஒரு தொடர் பிரச்சனை. 100 ரூபாய் சேலை, 50 ரூபாய் வேட்டின்னு விமர்சனங்கள் எல்லாம் வருது. அதை சரி செய்ய இந்த முறை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிற மாதிரி தகவல் இருக்கா? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா நீங்க கொடுத்திருக்கிற அரசாணை மற்றும் செய்தி குறிப்புகள்ல விநியோகிக்கப்படும் பொருட்களின் தரம் பற்றிய ஸ்பெசிபிக்கான உத்தரவாதங்கள் எதுவும் இல்ல. ஓ, அப்படியா? இதுதான் இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்ல இருக்கிற மிகப்பெரிய சவால். புரியுது. கோடிக்கணக்கான மக்களுக்கு பொருட்களை கொடுக்கும்போது எல்லா இடத்திலையும் தரத்தை உறுதி செய்யறது ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கல் நைட்மேர். ஒப்பந்தம் எடுக்கிறவங்க, விநியோகம் செய்யறவங்கன்னு பல கட்டங்களை தாண்டி வரும்போது தரம் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷமும் அந்த சவால் அரசுக்கு நிச்சயம் இருக்கும். ஓகே, அப்போ பணம், பரிசு பொருட்கள் பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இதுதான் இந்த அறிவிப்புல இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ஆஹா. அரசாங்க அறிவிப்பு ரொம்ப நேரடியா 2 குழுக்களை சொல்லுது. ஒன்னு, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள். சரி. 2வது, இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கிற குடும்பங்கள். ஓகே. அவங்களுக்கும் இதே 3000 ரூபாய் பணமும் பரிசு தொகுப்பும் உண்டுன்னு சொல்லிருக்காங்க. இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா பிரச்சனை வர்றது அந்த எல்லா அரிசி அட்டைதாரர்கள்ன்ற வார்த்தையில தான். அதுல என்ன குழப்பம்? அரிசி அட்டை வச்சிருந்தா கிடைக்குதானே? அங்கதான் நம்ம ரேஷன் கார்டு சிஸ்டம் உள்ள வருது. உங்க ஆதாரங்கள்லயே சில குறியீடுகள் இருக்கு பாருங்க. ஆமா, பார்த்தேன். NPHH, PHH, PHAAY. ஆமா, NPHHS, NPHHNCன்னு. இது பலருக்கும் புரியாத புதிரா இருக்கும். ஆமா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இத கொஞ்சம் விளக்கினாதான் இந்த குழப்பத்தோட ஆணிவேர் புரியும். சுருக்கமா சொல்றேன். PHHனா பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், அதாவது வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிற முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய குடும்பங்கள். சரி. PHAYங்கிறது அதுலயும் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கள். ஆனா NPHHன்னு ஒரு வகை இருக்கு. அது என்ன NPHH? அது நான் பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், அதாவது முன்னுரிமை இல்லாத குடும்பங்கள். ஓ. இதுல யார் வருவாங்கன்னா அரசு ஊழியர்கள், வருமான வரி கற்றவங்க, கார் வச்சிருக்கிறவங்கன்னு ஒரு பட்டியல் இருக்கு. அப்படியா?
இதுக்கு முன்னாடி நடங்க பொங்கல் பரிசு விநியோகத்துல இந்த NPHH அட்டைதாரர்களுக்கு ரொக்க பரிசு கொடுக்கல, பொருட்கள் மட்டும் கொடுத்தாங்க. ஓ, அப்போ இந்த முறை எல்லா அரிசி அட்டைதாரர்களுக்கும் அப்படின்னு பொதுவா சொன்னதால இந்த NPHH கார்டு வச்சிருக்கிற அரசு ஊழியர்கள், வருமான வரி கட்டுறவங்களுக்கும் 3000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதானோ கேள்வி எழுந்திருக்கு, அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் குழப்பமும். ம். அரசாங்கம் இன்னும் இதுக்கான தெளிவான வழிகாட்டுதல்களை வெளியிடல. ஒருவேளை எல்லாருக்கும் கொடுத்தா அது அரசின் கொள்கை முடிவுல ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். ம். கொடுக்கலனா எல்லாருக்கும் சொல்லிட்டு ஏன் எங்களுக்கு இல்லைன்னு ஒரு தரப்பு கேட்கும். கரெக்ட். இந்த தெளிவு வரல வரைக்கும் இந்த விவாதம் ஓயாது. பரிசு அறிவிச்சாச்சு, யாருக்குங்கிறதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு. ஆனா இத கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது தானே அசல் சவால். நிச்சயமா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காகவே இந்த முறை ஒரு டோக்கன் சிஸ்டத்தை ரொம்ப தீவிரமா அமல்படுத்த போறாங்க. டோக்கன் சிஸ்டமா? ஆமா, இது புதுசு இல்லனாலும் இந்த முறை ரொம்ப திட்டமிட்டு செய்ய போறதா தெரியுது. நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களின்படி ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கு வந்து டோக்கனை கொடுப்பாங்க. ஓ, வீட்டுக்கே வந்துருவாங்களா? ஆமா, சில இடங்கள்ல கடையிலயும் வாங்கிக்கலாம். அந்த டோக்கன்ல என்ன விவரம் இருக்கும்? சும்மா ஒரு சீட்டு கொடுத்து அனுப்புவாங்களா? இல்ல, அது ரொம்ப விவரமா இருக்கும். உங்க கடையோட பேரு, உங்க குடும்ப அட்டைதாரர் பேரு, சரி. கார்டு நம்பர், திருப்பேரு, இதை எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க எந்த தேதியில எந்த நேரத்துக்கு கடைக்கு வரணும்னு துல்லியமா குறிப்பிட்டிருப்பாங்க. ஓஹோ. உதாரணத்துக்கு ஜனவரி 10ஆம் தேதி காலை 10 மணி முதல் 11 மணி வரை அப்படின்னு. ஓ, அப்போ எல்லாரும் ஒரே நாள்ல கடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான கணக்கு இருக்கு. என்ன கணக்கு? ஒரு நாளைக்கு ஒரு கடையில 100ல இருந்து 150 பேருக்கு மட்டும் பொருட்கள் கொடுக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. ஓ, ஒரு நாளைக்கு 150 பேர் தானா? ஆமா, இதனால கூட்ட நெரிசல் முழுமையா தவிர்க்கப்படும். மக்களுக்கும் மணிக்கணக்குல காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, ஊழியர்களுக்கும் வேலைப்பழு குறையும். ஆமா, அது நல்ல விஷயம். இது ஒரு திட்டமிட்ட சீரான விநியோகத்தை உறுதி செய்யும். கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல திட்டமிடல் மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த முழு திட்டத்தோட செலவு பத்தி ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்கா? ஏன்னா இது கோடிக்கணக்கான மக்களை சென்றடைகிற திட்டம். இதோட பட்ஜெட் எவ்வளவு பெரியது? இருக்கு. நீங்க கொடுத்த அரசாணை நகல்ல ஒரு முக்கியமான புள்ளி விவரம் இருக்கு. சொல்லுங்க. அரிசி, சர்க்கரை, கரும்பு இந்த 3 பொருட்களையும் வாங்குறதுக்கு மட்டும் அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிற தொகை வந்து சுமார் 248 கோடியே 61 லட்சம் ரூபாய். என்னது, 248 கோடி ரூபாயா? இது பொருட்களுக்கு மட்டும்தானா? ஆமா, இது பரிசு பொருட்களுக்கு மட்டும்தான். நீங்க இந்த எண்ணை மேலோட்டமா பார்க்க கூடாது. ம். இந்த திட்டத்தோட உண்மையான பிரம்மாண்டம் அந்த ரொக்க பரிசுல தான் இருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டுல தோராயமா 2 கோடியே 20 லட்சம் அரிசி ரேஷன் அட்டைகள் இருக்கு. 2 கோடியே 20 லட்சமா? சரி. இப்போ ஒரு கார்டுக்கு 3000 ரூபான்னு கணக்கு போட்டா மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. 2.2 கோடி பெருக்கல் 3000. அடேங்கப்பா, இது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாயா தாண்டுது. இதோட வேட்டி சேல செலவு, விநியோகச் செலவு எல்லாம் சேர்த்தா. அப்போ இந்த முழு பொங்கல் பரிசு திட்டத்தோட மொத்த செலவு கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் நெருங்கும். ஆமா, இது மாநிலத்தோட வருடாந்திர பட்ஜெட்ல ஒரு சாதாரண தொகை கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடு. அப்போ இது மாநிலத்தோட நிதி நிலையில ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா. ஆக, நாம பார்த்த இந்த தகவல்களை எல்லாம் ஒன்னு சேர்த்தா இந்த வருஷ பொங்கல் பரிசு திட்டம்ங்கிறது அரிசி அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்க பணம். பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள், வேட்டி சேலை அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பு. கரெக்ட். இத கூட்ட நெரிசல் இல்லாம டோக்கன் முறையில கொடுக்க போறாங்க. ஆனா எல்லா விதமான அரிசி அட்டைதாரர்களுக்கும் பணம் கிடைக்குமாங்கிற ஒரு சின்ன கேள்வி மட்டும் இன்னும் தொக்கி நிக்குது. ஆமா, அதுதான் இதோட சுருக்கம். ஆனா இந்த விவாதம் இங்க முடியல. அப்படியா? இது உங்கள ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள தள்ளணும். நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு கட்டுரையில மக்கள் மத்தியில 3000 போதுமா இல்ல 5000 கொடுத்திருக்கலாமோ அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபடுதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆமா, அந்த மாதிரி பேச்சுகள் எப்பவுமே இருக்கும். அது நம்மள ஒரு அடிப்படையான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இந்த மாதிரி திட்டங்களோட உண்மையான நோக்கம் என்ன? அது வெறும் பண்டிகை கால அன்பளிப்பு, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே? அது ஒரு கோணம் மட்டும்தான். ஆனா நான் இன்னும் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது ஒரு நேரடி பண பரிமாற்றம், அதாவது ஒரு டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர். சரி. இது பண்டிகை காலத்துல கிராமப்புற பொருளாதாரம் உட்பட ஒட்டுமொத்த சந்தையிலயும் ஒரு பெரிய பணப்புழக்கத்தை திடீர்னு உருவாக்குது. ஓஹோ. மக்கள் கையில பணம் வந்தா அவங்க அதை செலவு பண்ணுவாங்க. இதனால உள்ளூர் வியாபாரம் பெருகுது. அப்போ இது ஒரு எகனாமிக் ஸ்டிமுலஸ் மாதிரி செயல்படுதா? அது ஒரு கேள்வி. இல்ல இது வெறும் ஓட்டு அரசியலுக்காக மக்களை குளிர்விப்பதற்காக செய்யப்படும் ஒரு அரசியல் முதலீடா? அல்லது இது உண்மையிலேயே மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு சமூக நல திட்டமா? இந்த 3க்கும் நடுவுல இந்த திட்டம் எங்க நிக்குதுங்கிறது தான் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இது அன்பளிப்பா, பொருளாதார உத்தியா, இல்ல அரசியல் கணக்கா? ஆமா, பதில் அவ்வளவு எளிமையான